This video is sponsored by SPU Digital Marketing Company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல BBA யூசர் ஃபார்ம்ல இருக்க காம்போ பாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல்லாமே ஒரு கமெண்ட் பட்டன்ல இருந்து எப்படி சேவ் பண்ணணும், தென் ஆப்ஷன் பட்டன், செக் பட்டன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல காம்போ பட்டனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். காம்போ பட்டன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸல்ல டேட்டா வேலிடேஷன்ல யூஸ் பண்ற டிராப் டவுன் லிஸ்ட் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். யூசர் ஃபார்ம்ல கீழே டிராப் டவுன் லிஸ்ட்ல காமிக்கும். அதுல எதை வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டைரக்டா எக்ஸல்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது என்னோட காம்போ பட்டன், இதை நான் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல கோர்ஸ்க்கு மட்டும் தான் நான் காம்போ பட்டன் வச்சிருக்கேன். இந்த ஏரோவை கிளிக் பண்ணனா எனக்கு உள்ள ஆட் ஆன் பண்ணிருக்க கோர்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு எக்ஸல்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ எகைன் இன்னொரு கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தனா அது நெக்ஸ்ட் எல்ல ஸ்டோர் ஆகும். சோ இதுக்கு பேர் தான் காம்போ பட்டன். சோ இதை எப்படி நம்ம எக்ஸல்ல ஸ்டோர் பண்ண வைக்கணும், இதுக்குள்ள எப்படி நம்ம இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கோர்ஸ் நான் டைப் பண்ணிருக்கிறது வந்து ஒரு லேபிள்ல டைப் பண்ணிருக்கேன். சோ லேபிள் ஆப்ஷன் இங்க இருக்கு, எடுத்து லேபிள்ல டிரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் காம்போ பாக்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ இதுதான் உங்களோட காம்போ பாக்ஸ். கர்சர் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து காம்போ பாக்ஸ்னு கீழே காமிக்கும். சோ அதை எடுத்து இந்த இடத்துல நான் டிரா பண்ணிருக்கேன். இது வந்து என்னோட கமெண்ட் பட்டன். இதை நான் கிளிக் பண்ணும் போதுதான் எனக்கு என்னோட டேட்டா வந்து எக்ஸல்ல ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா என்னோட காம்போ பாக்ஸ்ல என்னென்ன டீடைல்ஸ் காமிக்கணும் அப்படிங்கறத நான் ஸ்டோர் பண்ணணும். ரன் பண்ணும் போதுதான் நமக்கு டீடைல்ஸ் காமிக்கும், நீங்க ரன் பண்ணாத போது டீடைல்ஸ் காமிக்காது. சோ அதை ஸ்டோர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னோட யூசர் ஃபார்ம் ரன் ஆகும் போதே எனக்கு அதுக்குள்ள எனக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் ஆட் ஆன் ஆயிடணும். சோ என்னோட கோடிங்க என்னோட யூசர் ஃபார்ம்ல நான் கொடுப்பேன். சோ யூசர் ஃபார்ம்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் ஃபார்முக்கான கோட் பேஜ் ஓபன் ஆகும். எப்பவுமே நீங்க எதுல வச்சு டபுள் கிளிக் பண்ணாலுமே அதோட கமெண்ட் லைன்ல மேல பாத்தீங்கன்னா பிரைவேட் சப் அந்த பாக்ஸோட நேம் போட்டு கிளிக்னு, ஏன்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு கிளிக்னு இருக்கு. ஆனா இப்ப நான் யூசர் ஃபார்ம் ரன் பண்ணும் போதே எனக்கு அது கூட டீடைல்ஸ் ஆட் ஆயிருக்கும். கிளிக் பண்ணும் போது ஆட் ஆக வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா யூசர் ஃபார்ம் கிளிக்னு இந்த இடத்துல இருக்கிறத யூசர் ஃபார்ம்ல டபுள் கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்லைஸ்ல நீங்க மாத்தணும். எதுக்காக இன்ஸ்லைஸ்ன்னு மாத்துறோம்னா நீங்க இன்ஸ்லைஸ்ன்னு மாத்துறதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபார்ம் லோட் ஆனதுமே நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். அதாவது லோட் ஆனதுமே அந்த காம்போ பாக்ஸ் கூட டீடைல்ஸ் ஆட் ஆயிடும். இல்ல நீங்க கிளிக்னு வச்சிருந்தீங்கன்னா ஃபார்ம் லோட் ஆனாலும் நீங்க ஃபார்ம்ல எங்கேயாவது வச்சு கிளிக் பண்ணும் போதுதான் உங்களுக்கு காம்போ பாக்ஸ்ல டீடைல்ஸ் ஆட் ஆகும். சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட காம்போ பாக்ஸ வந்து யூசர் ஃபார்ம்ல இன்ஸ்லைஸ்ல கொடுத்திருக்கேன். சோ ஐட்டம் ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. காம்போ பாக்ஸ் 1 டாட் ஆட் ஐட்டம்னு போட்டுட்டு என்ன ஆட் பண்ணுமோ அது டபுள் கோட்ஸ்ல கொடுத்தேன். அதே மாதிரி காம்போ பாக்ஸ் 1 டாட் இன்னொரு ஆட் ஐட்டம் போட்டுட்டு அட்வான்ஸ் எக்ஸல், சேம் காம்போ பாக்ஸ் 1 டாட் ஆட் ஐட்டம்னு போட்டு MS ஆஃபீஸ். சோ இந்த மாதிரி எவ்வளவு காம்போ பாக்ஸ் வேணாலும், அதாவது ஒரே காம்போ பாக்ஸ் தான், அதுல எவ்வளவு ஐட்டம்ஸ் வேணாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஆனா இதை நான் யூசர் ஃபார்ம் இன்ஸ்லைஸ்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த கோட் நீங்க போட்டுட்டீங்கன்னா காம்போ பாக்ஸ்ல கீழே நமக்கு லிஸ்ட் கிரியேட் ஆயிரும். ஆனா அது எக்ஸல்ல வந்து ஸ்டோர் ஆகணும் இல்லைங்களா? சோ அதுக்காக ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? WS அப்படிங்கிறது ஒர்க் ஷீட், அடுத்தது நெக்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது நம்மளோட எத்தனாவது ரோ அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி +1 ஆகி ஆட் ஆகணும், அது நெக்ஸ்ட் ரோ. சோ அந்த கோடு தான் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு இதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கோட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறது வந்து கோர்ஸ்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு, அதாவது எக்ஸல்ல ஸ்டோர் ஆகணும்னு கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப எனக்கு காம்போ பாக்ஸ்ல இருக்கிறது தான் எக்ஸல்ல ஸ்டோர் ஆகணும். அப்ப என்னோட கோட்ல நான் என்ன பண்ணுவேன்னா WS டாட் செல்ஸ் நெக்ஸ்ட் ரோ 1, அதாவது ஃபர்ஸ்ட் காலம் டாட் வேல்யூல மீ டாட் காம்போ பாக்ஸ் 1 டாட் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும்னு கொடுப்பேன். நான் எந்த டூல கோடிங்ல மென்ஷன் பண்ணும்போதும் முன்னாடி மீ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அப்பதான் அந்த டூல் அப்படிங்கறத BBA வந்து கன்சிடர் பண்ணணும். சோ எனக்கு காம்போ பாக்ஸ் 1ல இருக்க வேல்யூ தான் எக்ஸல்ல ஸ்டோர் ஆகணும். சோ WS அப்படிங்கறது ஷீட், செல்ஸ், நெக்ஸ்ட் ரோ அப்படிங்கறது எவ்வளவு இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு +1 ஆகணும். 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலம் டாட் வேல்யூ, என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும்னா மீ டாட் காம்போ பாக்ஸ் 1ல இருக்க வேல்யூ. அவ்வளவுதான் என்னோட கோடு. இப்ப நான் ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு காம்போ பாக்ஸ்ல நான் போட்டிருந்த லிஸ்ட் எல்லாமே காமிக்கும்.
இதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கமெண்ட் பட்டன் சேவ்ங்கிறத கிளிக் பண்ணதுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும். இப்ப அடுத்த கோட் போடணும்னா எகைன் இதுல போயிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட்ல வந்து சேவ் ஆகும். சோ இந்த மாதிரி தான் நம்ம காம்போ பாக்ஸ கிரியேட் பண்ணுவோம். இந்த காம்போ பாக்ஸ நீங்க உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, அந்த யூசர் ஃபார்ம் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். சோ நம்ம ஒவ்வொரு டூலா பார்த்துட்டு ஃபைனலா எல்லா டூலையும் சேர்த்து எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுதான் நம்மளோட கோட் பேஜ். சோ இத போட்டோ எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க போட்டோ எடுத்துட்டு நீங்க ஒன்ஸ் போட்டு பாருங்க. போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல காம்போ பாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய டூல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி VBA பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.